தேவன் வார்த்தையாகவே இருக்கிறார். வார்த்தையை அன்றி தேவன் இல்லை என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து விடுங்கள். இயேசு கிறிஸ்துவ மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக வரல, மனிதர்களுக்கு நன்மையை கொடுப்பதற்காக வந்தார். நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னா நம்பிக்கை இருக்கிறது, அது தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர் பார். எந்த தீமைக்கு அவர் காரணர் அல்ல, எந்த பிரச்சனைக்கு அவர் காரணர் அல்ல. நிச்சயமாகவே நமக்கு ஒரு முடிவு இருக்கிறது. என்னன்னு கேட்டா அது வெற்றி தான். அன்பான நண்பர்களே, பாதுகாவலற்ற ஒரு நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நிலையற்ற ஒரு உலகம். படித்தவர்கள், மேதைகள், பட்டாதாரிகள், பெரியவர்கள் எல்லாரும் கூட ஆடி போய் கொண்டிருக்கிற நாட்களில் பதில் தெரியாதபடி இன்றைக்கு மனிதன் ஆங்காங்கே பல திசைகளிலே ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் சத்திய வேதம் அது தேவனுடைய புஸ்தகமாக இருக்கிறது. தேவன் மாறாதவராயிருக்கிறார். ஒரே தேவன் சர்வத்தையும் சிருஷ்டித்திருக்கிறார். அவர் இங்கே ஒரு அழைப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். நான் அதை இந்த காலை வேளையிலே உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். ஏசாயாவின் புத்தகம் 45வது அதிகாரம் 22வது வசனம். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. மறுபடி வாசிக்கிறேன். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறே ஒருவரும் இல்லை. அருமையான நண்பர்களே, இந்த வாசகம் ஒரு தீர்க்க தரிசனமாக இயேசு பிறப்பிற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்க தரிசனம் மூலமாக சொல்லப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அது மெய்ப்பொருளாது எப்பொழுது மாறினது என்பதை நீங்கள் வேதத்திலிருந்து கணிப்பீர்களானால், கல்வாரி சிலுவைக்கு பின்பு அருமையானவர்களே, இது முழு பலனை அருமையானவர்களே மனுமக்களிடத்திலே காண்பிக்கின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். நாம் இன்றைக்கு கல்வாரிக்கு முன்னாலே வாழவில்லை. ஏசாயா கல்வாரிக்கு முன்பாக வாழ்ந்தார். நாம் இன்றைக்கு கல்வாரிக்கு பின்பு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இது இன்றைக்கு 100க்கு 100 அப்படியே பலிக்க வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு முதலாவது ஞாபகப்படுத்துகிறேன். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். பாருங்கள், மக்கள் இன்றைக்கு பாவ மன்னிப்புக்காக, சமாதானத்திற்காக, சாந்திக்காக, மரணத்திலிருந்து விடுதலைக்காக, பயத்திலிருந்து தப்புவதற்காக 8 திக்கிலும் ஓடி அலைவதை கண்கூடாக நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே தேவன் சொல்கிறார், என்னை நோக்கி பாருங்கள், ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிப்பு ஒரு நபருக்குள்ளே இருக்கிறது நண்பர்களே. அவருடைய பெயர் இயேசு. அவர் ஒரு மத தலைவர் அல்ல. அவர் வானத்தையும் பூமியும் உருவாக்கின தேவன். அவருக்குள்ளே தான் எல்லாம் இருக்கிறது. எல்லாமே அவருக்குள்ளே இருக்கிறது. உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய எல்லா நன்மைகளும், பாவ மன்னிப்பும், சாந்தியும், சமாதானமும், எல்லா நிறைவும் அவருக்குள்ளே கொட்டி கிடக்கிறது. ஆகவே இன்றைக்கு அவராலே படைக்கப்பட்ட நாம் அவருடைய பார்வையிலே தராசிலே ஒட்டினது
தூசியைப் போல் இருக்கிறோம் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. அருமையானவர்களே, இதை நாம் உணர்வோமானால் பாருங்கள், அவரை நோக்கி பார்க்க நாம் தயங்க மாட்டோம். காரணம், மனிதரால் கூடாது தான் இது. ஆனால் தேவனால் இது கூடாது அல்ல. தேவனாலே எல்லாம் கூடும் என்று சத்திய வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. பாருங்கள், இந்த தேவனிடத்திலிருந்து ஒரு நீண்ட ஜெபம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரத்தை ஒடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை நாமே வருத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற ஒரு மாறாத தெய்வீக பிரமாணம் இந்த வேதத்திலே மாறாததாக இருக்கிறது. ஆகவே நியாயப்படி முதல் மனிதனாகிய ஆதாம் தவறு செய்தபோது அவன் தண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் வேதத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் அவன் தண்டிக்கப்படவில்லை. அதற்கு பதிலாக ஒரு குற்றமற்ற ஆடு தண்டிக்கப்பட்டது. ஆட்டினுடைய ரத்தம் சிந்தப்பட்டது. தப்பு செய்தவன் மனிதன், தண்டிக்கப்பட்டது ஆடு. பாருங்கள், அந்த ஆட்டினுடைய தோலை வைத்து இந்த மனிதனை தேவன் மூடி பாதுகாத்தார் என்பது இந்த சத்திய வேதத்தினுடைய ஆரம்பமாக இருக்கிறது. அதே கதை பழைய ஏற்பாட்டிலே நிழலாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே அது நிஜமாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே பார்த்தீர்களானால் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆகவே இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் நீண்ட பாவ அறிக்கையில் நம்பிக்கை வச்சுருக்காங்க. எங்கும் ஜெபம் என்ற பெயரில் பாவ அறிக்கை தான் நடக்குது. ஆனால் நண்பர்களே, ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பிதாவாகி தேவன் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் தலையின் மேலே கெத்செமனே தோட்டத்தில் கல்வாரி மலையிலே சுமத்தி அதற்காக வர வேண்டிய தண்டனையை அவருக்கு கொடுத்து அவருடைய இரத்தத்தை சிந்தினபடினாலே இன்றைக்கு நமக்கு தண்டனை இல்லை. இன்றைக்கு நமக்கு விடுதலை. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள். தண்டிக்கப்படுவீர்கள் போடல, தண்டனை விழுந்தது. ஆனால் உங்கள் மேலே விழவில்லை, இயேசுவின் மேலே விழுந்தது. நம்முடைய மீறுதல் நிமித்தம் இயேசு காயப்பட்டார். நம்முடைய அக்கிரம நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை இயேசுவின் மேலே வந்தது. இயேசுவின் காயங்களால் நாம் சுகமாகிறோம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அருமை நண்பர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த காலை வேளையிலே பாருங்கள், நீங்கள் எந்த தவறை செய்திருந்தாலும் சரி, தவறுக்கு மன்னிப்பு உண்டு. ஆனால் மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதற்கு மன்னிப்பே இல்லை என்பதை இந்த கால வேளையிலே நீங்கள் திட்டமாக அறிந்து கொள்ளுங்கள். அமெரிக்க தேசத்திலே போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குற 2 நண்பர்கள் ரஷ்ய தேசத்துக்கு விரோதமான காரியத்தில் பாருங்கள், அவங்க ஒரு உளவாளிகள் போல செயல்பட்டு தப்பாக அவர்கள் பாருங்கள் காரியங்களை செய்தார்கள். இது ஜனாதிபதியினுடைய நோட்டீஸுக்கு வந்தபோது 2 மனிதர்களும் வயதானவர்கள், நல்லவர்கள். ஆகவே தேசம் பூராவும் இருந்து அவர்களுக்காக அனுதாப பெட்டிஷன்ஸ் ஏராளம் 1000 10000 குவிய தொடங்கியது. ஆகவே ஜனாதிபதி அதை பற்றி சிந்திக்கும்போது அவர் யோசித்தார். பாருங்கள், அவங்களாம் யோசித்தாங்க, எவ்வளோ பெரிய தவறுக்கும் மன்னிப்பு இருக்கிறது. ஆகவே அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்தார்கள்,
2 பேரும் ஒரே தப்பு தான் செஞ்சுருக்காங்க. ஒரே தவறைத்தான் செய்திருக்கிறார்கள். ஒரே தண்டனை தான் 2 பேருக்கும் தகும். ஆனால் 2 பேரையும் நாம் விடுதலையாக்குவோம்னு சொல்லி விதமாக விடுதலையாக்கினார்கள். அதில் ஒருவர் அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு அவர் விடுதலையாகி போய்விட்டார். அடுத்தவர் நான் தேசத்துக்கு விரோதமாக இவ்வளவு பெரிய தவறு செய்ததினால நான் மன்னிக்கப்பட முடியாது என்று தன்னைத்தானே மன்னிக்க அவர் மறுத்து விட்டார். கடைசியில் அவர் தண்டிக்கப்பட்டார் என்று நான் வாசித்தேன். அருமையான நண்பர்களே, கவனியுங்கள். நீங்கள் எவ்வளோ பெரிய தவறு செய்திருந்தாலும் சரி, உங்களுடைய தவறை பாராதிருங்கள். காரணம், தவறு காட்டிலும் இயேசுனுடைய அன்பு அது 1000 மடங்கு பெரியது. தவறை காட்டிலும் அதற்காக கொடுக்கப்பட்ட தண்டனை அது 1000 மடங்கு பெரியது. தவறை காட்டிலும் இயேசுவின் சிலுவை 1000 மடங்கு பெரியது. நீங்கள் பிறக்கவில்லை, நீங்கள் ₹1 பிராயசித்தம் பண்ணவில்லை. ஆனால் நீங்கள் பிறக்கற்கு முன்பாகவே உங்கள் தவறுகள் எல்லாவற்றையும், சின்ன தவறு பெரிய தவறு எல்லாவற்றையும் இயேசுவின் மேலே பிதாவாகி தேவன் சுமத்தி அவரை தண்டித்து அவருடைய வாலிப ரத்தத்தை கல்வாரி சிலுவையிலே சிந்து விட்டதினாலே உங்கள் நிமித்தம் இயேசு தண்டிக்கப்பட்டிருக்கிறார். உங்களுக்கு சமாதானம். வேதம் சொல்கிறது, இயேசுவின் காயங்களால் நாம் சுகமானோம். இது சாதாரணமான ஒரு வார்த்தை அல்ல. அருமையான நண்பர்களே, பாருங்கள், நாம் இன்னைக்கு ஷாலோம் சமாதானம்னு சொல்லி பொதுவாக சொல்கிறோம். இந்த சமாதானம் வேறு. ஆனால் உள்ள மனிதன் ஆவியாக படைக்கப்பட்டிருக்கிறான். அவனுக்குள்ள பாவம் மன்னிப்பின் நிச்சயம் இல்லாதபடி சமாதானம் இல்லாமல் தவிக்கிறான். இந்த கண்ணை மூடினா உடனே நரகத்துக்கு போவான்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்குது. அப்படிப்பட்ட நீண்டகால கஷ்டத்தையும் துன்பத்தையும் இழுத்து கொண்டு வரக்கூடிய அந்த விஷயத்தை குறித்து நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். சமாதான கேடு. பாருங்கள், நம்முடைய மீது நிமித்தம் இயேசு காயப்பட்டார், நம்முடைய அக்கிரம நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தீர்ப்பு இயேசுவின் மேல் வந்தது. இயேசுவின் காயங்களால் நாம் சுகமானோம். இன்னொரு பக்தன் சொல்லும் பொழுது அவன் சொன்னான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. யோசித்து பாருங்களேன், ஒருத்தர் பாவத்தை ஒருத்தர் சுமக்கிறது அது பெரிய விஷயம். ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்கிறது. அந்த முடிவு எரி நரகம். ஆனால் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து என்பதை நான் நம்புகிறேன். எனக்கு கொஞ்சம் விளங்குகிறது, அநேருக்கு விளங்கவில்லை. ஒரு மனிதன் எப்படி உலகத்தில் இருக்கிறவருடைய பாவங்கள்லாம் சுமக்க முடியும்? அவர் தேவன், இந்த உலகத்தை படைத்தவர். அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். இதெல்லாம் அவருடைய திட்டங்கள். அதை நான் இந்த புஸ்தகத்திலிருந்து உனக்கு வாசித்து காண்பிக்கிறேன். ஒரு நாள் இந்த கண்ணை மூணுக்கு அப்புறம் ஒரு நாள் கர்த்தர் கடவுள் கணக்க பாரு, இந்த புஸ்தகத்தை படிச்சியா, என்னோட சத்தத்தை கேட்டியா, என்னுடைய விருப்பங்களை அறிந்து கொண்டாயா, எனக்காக இந்த பூலோகத்தில் வாழ்ந்தாயா? அதுதான் கேள்வி. அருமையான நண்பர்களே, ஆகவே இந்த காலவெளியிலே தேவன் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். உலகமே தேய்த்து நின்று கொண்டு இருக்கும் பொழுது உலகத்தை படைத்த தேவன் அவர் தேய்த்து நிற்கவில்லை, அவர் ஆடிக்கொண்டிருக்கவில்லை, பயந்து கொண்டிருக்கவில்லை. அவர் நல்ல திறமாக நின்று கொண்டு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். செய்ய வேண்டியதெல்லாம் என்னை நோக்கி பாரு. நீண்ட பாவாரிக்கை பண்ணி சரத்தை போட்டு வருத்தாத, அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. உங்கள் பாட்டையும் எல்லாரும்
அதை செய்து தோற்று போனார்கள். நான் உனக்கு சொல்கிறேன், என்னை நோக்கி பார், அப்பொழுது ரட்சிக்கப்படுவாய். பாவ மன்னிப்பு கிடைக்கும், சாந்தி, சமாதானம், நிம்மதி, நிறைவு, இதெல்லாம் இலவசமாக உனக்கு கொடுக்கப்படும். எப்படி தேவன் செய்ய முடியும்? ஒரே நேரத்தில் 800 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படி 2000 ஆண்டுகள் நமக்கு தெரிந்து கடந்து போய்விட்டது. அவர் தேவன். இவளே சமீப காலத்திலே கொஞ்சம் நான் புரிந்து வைத்ததினாலே அந்த புரிவின் விளைவை நான் உனக்கு சொல்லுகிறேன். கவனிங்க, மனிதராலே கூடாதவைகள் தேவனாலே கூடும். வாட் இஸ் இம்பாசிபிள் வித் மேன் இஸ் பாசிபிள் வித் காட். ஆகவே என் பாவம் இவ்வளோ நாளும் தொலைவே இல்லையே, எனக்கு சமாதானம் இல்லையே, எந்த திசையை நான் நோக்குவேன்னு சொல்லி இன்றைக்கி மக்கள் தவித்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் சொல்லுகிறாரு, என்னை நோக்கி பார். பாருங்கள், ரட்சிப்பு ஒரு மதத்தில் இல்லை. ரட்சிப்பு இந்த உலகத்தை படைத்த தேவனுக்குள்ளே இருக்கிறது. அவருடைய பெயர் இயேசு. மறுபடியும் சொல்லுகிறேன், அவருடைய பெயர் இயேசு. அவர் எல்லாருக்கும் பொதுவானவர். நீங்கள் எந்த மதத்தையும் சேர்ந்திருக்கலாம், எந்த தவறையும் செய்திருக்கலாம், எந்த பின்னணியிலிருந்து வந்திருக்கலாம். உங்களுடைய தவறு எவ்வளவு பெரிதாகவும் இருக்கலாம். தேவன் அதை விட கோடி 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 மடங்கு பெரியவர் என்பதை இந்த காலவெளியிலே நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். இந்த ரட்சிப்பையும் பாவம் மன்னிப்பையும் சாந்தியும் இந்த மன நிம்மதியும் பல்வேறு கோணங்களில் திசைகளில் தேடும் பொழுது இது ஒரு நபருக்குள்ளே இருக்கிறது. வேதம் சொல்கிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21ஆம் வசனம் விதமாய் சொல்கிறது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அருமையான நண்பர்களே, அருமையான செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. அர்த்தம் இல்லாத பேர் ஒன்றும் இல்லை. அதுபோல் இவருக்கு இயேசுன்னு பேர் விட்டாங்க. தேவனே இந்த பேரை அவருக்கு சூட்டினார். அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், ஏனெனில் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இன்னும் இந்த ரட்சிப்பை குறித்து பாருங்கள், ஒரு சில வசனங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 12ஆம் வசனம் இதமாய் வாசிக்கிறது, இயேசுவாலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அருமையான நண்பர்களே, மறுபடியும் வாசிக்க நல்லா இருக்குது. இயேசுவாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. கவனிங்கள், இந்த வசனத்தினுடைய பின்பகுதியை மறுபடியும் வாசிக்கிறேன். அவருடைய நாமமே அல்லாமல், இயேசு நாமமே அல்லாமல் மனிதர் ரட்சிக்கப்படும்படிக்கு, மனிதர் பாவம் மன்னிப்படையும்படிக்கு, மனிதர் சமாதானத்தை பெறும்படிக்கு, மனிதர் மனசாந்தி அடையும்படிக்கு, மனிதர் நித்தியத்துக்குள்ளே சொர்க்கத்துக்குள்ளே போகும்படிக்கு வேறொரு நாம் தேவனாலே கட்டளையிடப்படவில்லை. எல்லாவற்றுக்கும் நாமங்கள் கட்டளையிடப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து விடுங்கள். எல்லாவற்றுக்கும் அதிகாரம் இருக்கிறது. இயேசு நாமத்தினுடைய மேன்மை என்னன்னு கேட்டால், இது ஒரு மதம் இல்லை. நீங்கள் எங்கள் மதத்தில் சேர்றதுனால
எங்களுக்கு ஒரு லாபமும் இல்லை. நீங்கள் முதலாவது இந்த காலமே அதை நன்றாக புரிந்து கொள்ள வேணும். ஆகவே உங்களுடைய நன்மைக்காக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய எதிர்காலத்திற்காக நீங்கள் நரகத்துக்கு தப்ப வேண்டும் என்ற ஆசையிலே, ஆதங்கத்திலே, ஆர்வத்திலே இந்த நல்ல செய்தியை நாங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். செய்தியை நாங்கள் உங்களுக்கு கொடுக்கறதுனால உங்கள்கிட்ட நாங்கள் ஒன்றும் எதிர்பார்க்கல. ஒன்றும் தேவையில்லை எங்களுக்கு. இயேசு எல்லாவற்றையும் அருமையானவர்களே தந்திருக்கிறார். அதோடு சேர்த்து பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் பரிசுத்த ஆவி சுகத்தையும் இந்த நாளில் உங்களோட பேசக்கூடிய திராணியையும் எல்லாவற்றையும் அவர் தந்திருக்கிறார். நண்பர்களே, ஒன்று உண்மை, நாங்கள் உங்களை நேசிக்கிறோம். நாம் இந்தியர்கள், இந்த தேசத்தில் பிறந்தவர்கள், இந்த உலகத்தில் ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணை மூடினதுக்கப்புறம் கண்டிப்பாக நாம் சொர்க்கத்தில் இந்த நல்ல இயேசுவோட இருக்க வேண்டும். அகில உலகத்தின் பாவங்களையும் தன்மையிலே அள்ளி போட்டுக்கொண்டு உலகத்தின் பாவத்திற்காக ஒரு மனிதன் தண்டிக்கப்படுவாரானால் அதனுடைய கோரம் எவ்வளவு கொடூரமாக இருக்க முடியும் என்பதை சற்று சிந்தியுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. பாருங்கள், அவர் சகித்தார். அதனால் நமக்கு இன்றைக்கி எளிதாக அது சாத்தியமாகிறது. ஆகவே இங்கே சத்தியவேதத்திலே ஆபத்து நிறைந்த இந்த நாட்களில் நாம் சார்ந்து கொள்ள வேண்டிய சில வசனங்களை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். யாத்ராமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரத்திலே, யாத்ராகமம் 33:18 வசனத்தில் மோசேங்கிற மனுஷன் தேவன்கிட்ட அவன் கேட்குறான், உம்முடைய முகத்தை எனக்கு காண்பியும் சொல்லி கேட்குறான். அதற்கு அவர், என்னுடைய தயெல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி என்னுடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க முடியாது. பின்னும் கர்த்தர் அவனை நோக்கி, ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையில் நில்லு. என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். பாருங்கள், உங்கள் பக்தன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் கிறிஸ்துவுக்கு முன்னாலே வாழ்ந்தவன் கடவுளோட முகத்தை பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டான். அதுக்கு அவன் 40 நாள் உபவாசம் இருந்தான்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதனால் உடனே கர்த்தர் மாறிடல. ஏன்னா ஒரு தேவன் கோடி மக்கள் அவரை பார்த்துவிட்டு மனிதன் உயிரோடு இருக்க முடியாதுன்னு பைபிளில் போட்டிருக்கு. சூரியனே யோசித்து பாருங்க, பார்க்க முடியல, சாதாரண கண்ணால் பார்க்க முடியல. தேவன் சூரியனை படைத்தவர், அதை காட்டிலும் ஒளி வீசுகிற கிரணங்களை படைத்த தேவன். ஆகவே அவன்கிட்ட சொல்கிறாரு, அந்த கண்மலையில் ஒளிஞ்சுக்கு, அங்கே ஒரு கண்மலை இருக்குது, அதில் விசேஷமாக ஒரு வெடிப்பு இருக்கிறது, அந்த வெடிப்புக்குள்ளே ஒளிஞ்சுக்கோ, நான் கடந்து போவேன். போகும்போது நீ என்னுடைய பின்பக்கத்தை பார்க்கலாம், முன்பக்கத்தை பார்க்க முடியாது. முன்பக்கத்தை பார்த்து உயிரோடு இருந்து வாழ்ந்தது ஒருவரும் கிடையாது. ஆகவே அவனுக்கு அந்த பாக்கியம் கிடைத்தால் போதும் என்று அவ்விதமாக அந்த கண்மலை தேடி சென்று அந்த கண்மலையின் வெடிப்புக்குள்ளே மறைந்து கொண்டான் என்று சத்தியவேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான நண்பர்களே, நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் உங்களை நேசிக்கிறோம். மதங்கள் மனிதனால் படைக்கப்பட்டவைகள். தேவன் எல்லா மதத்தினருக்கும் உரியவர். ஏனென்றால் தேவன் எல்லா மதத்தினரையும் படைத்திருக்கிறார், எல்லாரையும் நேசிக்கிறார், எல்லாருக்காக ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது, எல்லார் மேலும் ஒரே அளவு அன்பு வந்து சமமாக கொட்டப்பட்டிருக்கிறது. இது உண்மை. ஆகவே நீங்கள் எந்த பின்னணியில் வந்திருந்தாலும் சரி,
இந்த காலை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு பாதுகாவல் வேண்டும். உங்களுக்கு நிலையற்ற இந்த உலகத்தில் நிரந்தரமான ஒரு பாதுகாவலான இடம் வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களானால் அவருடைய பெயர் இயேசு. அவர் தேவன். அவர் தேவன் மாத்திரமல்ல, இந்த உலகத்தை படைத்தவர், உங்களை படைத்தவர், உங்களை பாதுகாக்கிறவர், உங்களை போஷிக்கிறவர், இதுவரைக்கும் வழி நடத்தி கொண்டு வந்தவர், இனிமேலும் கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்க்க போகிறவர். நாங்கள் அங்கே அவரோட போக போகிறோம். நீங்கள் கூட வாங்கன்னு கூப்பிட்றதுக்கு தான் இந்த ப்ரோக்ராமை நாங்கள் ஒழுங்கு பண்ணியிருக்கோம். ஆகவே தேவன் இடத்தில் வருகிற எவனை நான் புறம்பே தழுவதில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். பாருங்கள், ஒரு மனுஷன் தேவனுடைய முகத்தை போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டான். கர்த்தர் பார்க்க முடியாதாப்பா போ அப்படி சொல்லலை. பார்க்கலாம், முன்பக்கத்தை பார்க்க முடியாது, ஆனால் என் பின்பக்கத்தை பார்க்கலாம். மோசா தேவனை கண்டான், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறான். அருமையான நண்பர்களே, நாங்களும் கூட இயேசுவிலே தேவனை கண்டிருக்கிறோம். இயேசுவே ஒரு நாளில் என் உள்ளத்துக்குள்ளே வாரும் ஐயா, என்னுடைய தவறுகள் எல்லாவற்றையும் மன்னியும். கல்வாரி சிலுவையில் நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டீர், நீர் ஆண்டவர் ரட்சகர் என்று நம்புகிறோம் என்று ஒரு நாள் ஒரு அழைப்பு கொடுத்தோம். இதோ வாசற்படியிலே கதவை தட்டி கொண்டிருக்கிறேன். ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவன் சத்தத்தை கேட்டு நான் உள்ளே பிரவேசிப்பேன் அவர் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் நல்லவர்களோ பொல்லவர்களோ, வேதத்தை நான் பார்க்கும்போது இந்த நல்லவன் பொல்லாதவங்கிற இந்த கேள்வியே இல்லை. அது அப்படியே இயேசுவின் ரத்தத்தினால் அழிக்கப்பட்டு விட்டது. எல்லா பொல்லாததும் இயேசு மேலே வந்தது, எல்லா தண்டனையும் இயேசுவின் மேலே வந்தது, எல்லா வேதனைகளும் இயேசுவின் மேலே வந்தது. ஒரு பொட்டு, ஒரு சின்ன ஒரு பொட்டு நீங்கள் அதில் பங்கு பெற வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றையும் அவர் வாங்கி கொண்டார். நீ யாராக இருந்தாலும் சரி, நீ வாழ வேண்டுமென்று விரும்புகிறேன். நிலையற்ற இந்த உலகத்திலே நிலையற்று மாண்டு போவது என்னுடைய விருப்பம் அல்ல. ஆகவே என்னை நோக்கிப்பார், ரட்சிக்கப்படுவாய்.